திருவிழாக்கள் மூலமாக கொண்டாடுவோம். பைரவர்களுக்கெல்லாம் வயிறார சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு போட்டிருந்தாங்க. அதில் முதல் திருவிழா மாரியம்மன் திருவிழா வந்து வெள்ளிக்கிழமையோட நிறைவு பெற்றதுங்க. இப்பொழுது இன்று ஞாயிற்றுக்கிழமை சித்தர் பீடம் சித்தருடைய கொடியேற்றம் இன்று தொடங்கியது. இன்று 2 நாட்களுக்கு நடக்கும். இது சித்தர்கள் என்றாலே என்னங்க அர்த்தம்? பைரவர்கள் என்று தானே அர்த்தம். சித்தர்கள் பைரவர்களோடு தானே பயணிப்பார்கள். அப்படி தாங்க எங்கள் சித்தர் கோயில்லையும் பைரவர்கள் நிறைய பேர் உள்ளேயே கோயிலை சுற்றி வரும் அந்த பிரகாரத்திலேயே நிறைய பைரவர்கள். நிறைய பேர் பிஸ்கெட்லாம் வாங்கி போடுவாங்க. சாப்பாடும் வெளியில் அன்னதானம் வழங்குறப்போ அந்த அதே போன்று பைரவர்களுக்கும் இலை போட்டு சாப்பாடு போட்டு வைத்திருப்பார்கள். நான் எப்பயும் செல்லு வந்து கோயிலுக்கு போகக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேங்க. அதனால் என்னால் அங்கே இருக்கிறத லைவாக என்னால் வீடியோ எடுத்து போட முடியல. ஏதோ உங்களோட இதை பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன். இதை பகிர்ந்து கொண்டேன். அடுத்த திருவிழா எங்கள் ஊர் திரௌபதி அம்மன் கோயில் நெருப்பு திருவிழா வரும். இந்த வீடியோ கூட யாராவது எடுத்தது என் பையன் எடுத்துன்னு வந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி எனக்கு அனுப்ப சொல்லி நான் இப்பொழுது அதை எடிட் பண்ணி அந்த எங்கள் ஊர் சித்தர் பீடத்தோடைய திருவிழாவை தான் உங்களுக்கு பதிவு போடுறேன். பாருங்கள். எங்கள் ஊர் பைரவருடைய அருளாசி சித்தருடைய அருளாசி எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேங்க. பார்க்கலாங்க அடுத்த ஒரு வீடியோவில்.